ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி கேஸ் அடுப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. முன்னாடி மில் மேக்கர் பன்னு, இந்த பண்ணை நம்ம ஊற வச்சு நம்ம பிரியாணியில் சேர்த்தா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நேராக எண்ணெயில் போடுறாங்க, அப்புறம் போடும்போது தண்ணியில் போட்டு அலசி போடுறாங்க. அதனால தான் அந்த பண்ணு நமக்கு நல்ல பொசன்னு இல்லாமல் ஒரு மாதிரியாக சக்க மாதிரி நமக்கு இருக்குது. அதனால தான் நிறைய பேர் சாப்பிடவும் மாட்டுறாங்க. கண்டிப்பாக நல்லா ஊற வச்சு சேர்த்துருங்க. சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த பக்குவத்தில் சேர்க்கும்னு நான் சொல்கிறேன். பச்சை பட்டாணியை நான் காஞ்ச பட்டாணியாக வாங்கி நைட்டே ஊற வச்சுட்டேன். கரெக்டாக 10-12 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நமக்கு அந்த சாப்பாடு கூட அந்த பட்டாணி சாப்பிடும்போது நல்லா பொசன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா சேர்க்காதீங்க. கடையில் விற்கிற அந்த பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதை கேட்டு வாங்கிட்டு வந்து சேர்த்துக்குங்க. இங்கே நம்ம வெஜிடபிள் சேர்க்குறோம் இல்லையா, இந்த கேரட்டு, பீன்ஸு, இது கூட நம்ம உருளைக்கிழங்கு இன்றைக்கி சேர்க்கலை. இந்த ஃபங்க்ஷனுக்காரங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக காலிஃப்ளவர் நிறையா சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் நமக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான சைஸ் அளவுக்கு வெட்டி அலசி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போது அடுப்பில் பற்ற வச்சு நம்ம ஒரு 10 கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துக்கிட்டோம். இதில் 12 கிலோ கூட செய்யலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வட்டா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நம்மளுக்கு நல்லா பளபளப்புன்னு கிடைக்கும். 6 கிலோ அரிசிக்கு தேவையான எண்ணெய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அதுக்கு கொஞ்சம் முந்திரி பயிறு இப்போ எண்ணெயிலே நம்ம போட்டால் நல்லா மொறுமொறுப்பாக பொரிஞ்சு நமக்கு சாப்பாடு கூட சாப்பிட நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கு தேவையான வெங்காயம் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்பிளேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் டிஸ்பிளேலே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது எப்பவும் போல் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி, இந்த வெஜிடபிள் பிரியாணி கறிக்கு நம்ம பிரியாணி சிக்கன் போட்டு செய்கிறோம்ல, அப்போது நம்ம ஒரு 6 கிலோ பிரியாணி செய்கிறோம், 3 கிலோ சிக்கன் தான் போடுறோன்னா அப்போல்லாம் இந்த ரேஷியோவில் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க. கறி அதிகமாக சேர்க்கும் போது மட்டும் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கங்க. சரிங்களா? இப்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே இந்த காய்கறியை போட்டு வதக்குறோம். ஏன்னா காய்கறி நல்லா வதங்கிச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போது நல்லா போட்டு வதக்கிட்டு அந்த பச்சை பட்டாணியும் உடனே கூட சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி சேர்த்து நம்ம வதக்கும் போது அதுவும் நல்லா நமக்கு வெந்து சூப்பராக கிடைக்கும். இந்த பன்னு சொன்ன இல்லையா, இந்த மாதிரி அந்த பன்னில் தண்ணி உறிஞ்சி இருக்கும். அதை நீங்கள் பிழிஞ்சிட்டு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். சரிங்களா? கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இப்போவே சேர்க்குறேன். அதிகமாக இருந்துச்சுன்னா முன்னாடியே தனியாக புழிஞ்சி வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இது தெரியாமல் தான் பன் அப்படியே சேர்த்துட்டு சாதம் குழஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன ஃபிசிக்கல் டிப்ஸ் மாதிரி. சரிங்களா? இப்போது நான் அதுக்கடுத்து அந்த கொஞ்சம் வதங்கி எண்ணெய் வந்த உடனே தேவையான தக்காளியை சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போது அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் உப்பு போட்டேன் இல்லையா, இந்த உப்பு அளவு நாங்கள் ஒரு மாஸ்டராக போடும்போது கரெக்டாக போடுவோம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி உப்பு, 6 கிலோவுக்கு 6 கைப்பிடி உப்பு, 1 கைப்பிடி உப்பு 40 கிராம். சரியா? இப்போது நான் ஒரு தண்ணி ஊற்றுறேன் இல்லையா, இந்த அளவு பாத்திரத்தில் கரெக்டாக 1 கூடை அரிசி வந்துச்சு. அப்போது 1 கூடைக்கு 1.25 கூடை தண்ணி நான் ஊற்றுறேன். கேஸ் அடுப்பில் செய்யும் போது எப்போவுமே நம்ம ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சாதான் நமக்கு நல்ல சாப்பாடு பூத்து கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு விளக்கமாக அப்புறமேட்டு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது தண்ணி சேர்த்து கொதி வந்த உடனே அந்த உப்பு காரம் இங்கே செக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இங்கே செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது. சரிங்களா? இப்போது அந்த உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொதி வந்தவுடனே அரிசி சேர்த்துட்டு, அரிசி பாருங்கள் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. நல்லா பாருங்கள், நீங்கள் சாதம் கொஞ்சமாக செய்யும் போதெல்லாம் கலர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. ஏன்னா நம்ம அது தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக தான் சேர்ப்போம். அதனால் கண்டிப்பாக பிரியாணிக்கு கலர் கொடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க.
நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு என்ன தான் நல்லா இருந்தாலுமே அந்த கலர் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு சாப்பாடு அவங்களும் ஒரு கணக்கு பண்ணிவிடுவாங்க, ஓ சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி. அந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்காம கொஞ்சமாக தேவையான கலருக்கு நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இந்த பதத்தில் நீங்கள் தம் போடுங்க. எங்கள் சேனல் வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். அனல் பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப கேஸ் அடுப்பில் செய்கிறது முக்கியம். அந்த பக்குவத்தெல்லாம் இதே மாதிரி நிறைய வெஜிடபிள் பிரியாணியோ கேஸ் அடுப்பில் செய்கிறது போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். முக்கியமாக புது வியூவர்ஸ் நீங்கள்லாம் நல்லா கற்றுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலில் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் போய் பார்த்துக்கிட்டுன்னா நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டர்லாம் ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க. இப்போது இந்த கேஸ் அடுப்பில் குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட நம்ம தம் விடலாம். இந்த ஸ்லோ அந்த மெழுகு மாதிரி எரிஞ்சுது பார்த்தீங்களா, அந்த பதத்தில் சைடில் உங்களுக்கு ஆவி வரணும். அந்த மாதிரி வர்றதை நீங்கள் அதெல்லாம் பார்க்க தெரிஞ்சிக்கினா தான் நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக நீங்கள் வர முடியும். சரிங்களா? இப்போது நான் அந்த நிறுத்திட்டு தம்மை பிரித்து சாதம் உடச்சி காட்டுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க கேஸ் அடுப்பில் செஞ்சால் நீர் கோத்துக்கிட்டு இருக்கும், உதிரியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செய்கிற பக்குவம் தான் அந்த சரியான அளவு தண்ணி, சரியான பக்குவம், பதம் எல்லாமே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும். இருந்தாலுமே விறகு அடுப்பில் கிடைக்கிற அந்த ட்ரைனஸ் இதில் கிடைக்காது. கொஞ்சம் வெட் நேச்சர் இருக்கும், கொஞ்சம் நீர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த விறகுக்கும் இந்த கேஸ் அடுப்புக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். சரிங்களா? இங்கே பாருங்கள், சாதம் உங்களுக்கு உதிரியாக தான் இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இதில் சேர்க்குற தயிர், லெமனு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சாந்து, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, நெய் எல்லாமே அளவு நான் கொடுத்துருக்கேன். இங்கே நாங்கள் செஞ்ச ஃபங்க்ஷனில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கூட பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் இதெல்லாமே செஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வீடியோவை நான் காமிக்கிற எல்லா ஐட்டமும் தனித்தனியாக சூப்பராக ஈஸியான செய்முறையில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் போய் எங்கள் சேனல் வீடியோ பாருங்கள். ஒரு பிரியாணிக்கு கூட என்னென்ன செய்யலாம், வெள்ளை சாதம், ரசம், ஸ்வீட்டு, பிரெட் அல்வா, 65, மீன் வறுவல் எல்லாமே உங்களுக்கு அளவு முறையில் நல்ல தெளிவான செய்முறை விளக்கம் நான் கொடுத்து சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் சேனல் வீடியோ போய் பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் விறகு அடுப்பில் செய்கிறீங்கன்னா 1க்கு 1.5 தண்ணி வைங்க. சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். முக்கியமாக இதுக்கப்புறம் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே எங்கள் சேனல் வீடியோ போய் பாருங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதை விட இன்னும் நல்லா தெளிவாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபிசிக்கல் டிப்ஸோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாஸ்டராக வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் எங்கள் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ வளர்ந்து ஒரு மாஸ்டர் எங்கள் வீடியோவை பார்த்து அவங்க நல்லா கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு நீங்களும் நாங்களும் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உப்பு சரியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பச்சை பட்டாணி சேர்த்தோம் இல்லையா, அது தண்ணி கொதிக்கும் போது அந்த பட்டாணி எடுத்து வாயில் போட்டு மென்று பாருங்கள், அது உப்பு கரெக்டாக நமக்கு காமிக்கும். இது ஒரு டிப்ஸு. இப்படி பார்த்துனீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும்.